Hello friends, welcome back to my channel All in Tamil Tips. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்வீட் கார்ன் எல்லாரும் வாங்குவோம் ஏனா குழந்தைங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த ஸ்வீட் கார்ன்லயே நம்ம டிஃபரண்டா நம்ம ஏதாவது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க ரொம்பவே பிடிக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குருமா தான். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் 2 எடுத்துர்க்கேன். இது பெரிய சைஸ்ங்கறதால 2 மிளகாய் நான் எடுத்துர்க்கேன். அது கூடவே சேர்த்து 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியா. அது கூட பூண்டு ஒரு 10-15 பல்லு இருக்க மாதிரி எடுத்துர்க்கேன். சீரகம் 1 ஸ்பூன், அது மாதிரி மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே எடுத்துர்க்கேன். இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸில போட்டு நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருந்தா தான் குருமா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில போட்டுக்கலாம். என்னென்ன பொருள் வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம அது கூட சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைக்கும்போது அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. இனி அரைச்சிடலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல குக்கரை வச்சிருங்க. குக்கரை வச்சிட்டு இப்போ அதுக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்காக சோம்பு நீங்க சேர்த்துக்கிறீங்க. குருமாவுக்கு அதிகமா சோம்பு சேர்த்தா தான் நல்லா இருக்கும். சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 கிராம்பு நம்ம அதுக்குள்ள சேர்த்திருக்கேன். பட்டையும் கிராம்பும் நீங்க அதை சேர்த்துக்கிறீங்க. அதுவும் கலர் மாறினதுக்கு அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த கலரை எல்லாமே அந்த பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். அந்த பொன்னிறமா மாறினதா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மாறிச்சு. இந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை பச்சிருக்கோம் பாத்தீங்களா? கருவேப்பிலை ஒரு 10 இலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறீங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா பேஸ்ட், அதையும் நம்ம அது கூடவே கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்ல நம்ம குழம்பு செய்யும்போது பச்சை வாசனை இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பச்சை வாசனை இல்லாம பாத்துக்கங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் நான் எடுத்துர்க்கேன். அந்த ஸ்வீட் கார்ன்ல இருக்க அந்த கானை மட்டும் தனியா நான் பிரிச்சு எடுத்து 1 கிண்ண அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இந்த 1 கிண்ண அளவு நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு குருமா போதுமானதா இருக்கும். அந்த 1 கிண்ண ஸ்வீட் கார்னையும் நான் அப்படியே அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா கலவை, அதோட சேர்த்து நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எந்த மாதிரி குருமா செய்யறோமோ அதே மாதிரி நம்ம செய்ய போறோம். அது கூடவே சேர்த்து தேவையானது இல்ல, கொஞ்சமா தண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அது கூட மசாலா பொருள் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அது கூடவே கரம் மசாலா பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்க. கரம் மசாலா பொடி போடும்போது அதோட வாசனை நல்லா இருக்கும். சீரகம் மல்லித்தூள் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்க சேர்த்துக்கிறீங்க. அது கூடவே மிளகாய் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கனால காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கிறீங்க. அப்பதான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எல்லா வாசனை எல்லாமே போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு கையில கொஞ்சம் உப்பு நீங்க சேர்த்துக்கிறீங்க. ஒருத்தவங்க உப்பு நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறீங்க. கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய திக்கா வைக்க போறோம், நம்ம லைட்டா சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய வேணா கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா ஒரு சில பேர் தண்ணியா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கெட்டியா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் மிக்ஸியை இதை நல்லா குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டு அந்த விசிலையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 விசில் வர்ற அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு 6 விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போதான் அந்த சூடு கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் அந்த கொதின்னு இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைம்ல ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி
உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி, வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்வீட் கார்ன்லேயே ஒரு டிஷ்ஷு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இது கூடவே குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூடவே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியதாக தான் தேங்காய். நம்ம அதையும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாலும் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு திக்காக நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இதை வந்து சப்பாத்திக்கு தான் செஞ்சு சாப்பிட்டேன். ஆனால் உண்மையாலுமே பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ஸ்வீட் கார்னை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நீங்கள் தூவி விட்டுருங்க. கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இதோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி குடிக்கும்போது எல்லாருமே சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.